4 கோலத்துல இருக்காரு. என்ட்ரன்ஸ்ல உள்ள போதே பூலோகத்துல நர்த்தன கிருஷ்ணன் புல்லாங்குழல் வாசிச்சுட்டு பாமா ருக்மிணியோட கூத்தாடுற கிருஷ்ணா இருப்பாரு. அதுக்கு மேல தேவலோகத்துல சௌமிய நாராயண பெருமாள் சயன கோலத்துல படுத்த கோலத்துல இருப்பார். அதுக்கு கிடந்து 3வது இந்திரலோகத்துல உபேந்திர நாராயணன் நின்ற கோலத்துல இருப்பார். கடைசியா வைகுண்டத்துல பரமபுதனார் அமர்ந்த கோலத்துல இருக்காரு. 108 திருப்பதியில 2 திருப்பதி மட்டும் நம்ம பார்க்க முடியாது. ஒன்னு வைகுண்டம், இன்னொன்னு திருப்பார்கடல். ரெண்டுமே பூமியில கிடையாது. ஆனா திருக்கோஷில அது ரெண்டுமே பார்க்கலாம். மேல பார்த்த வைகுண்ட பெருமாள் தான் பூலோக வைகுண்டம். கீழே சயனத்தை படுத்திருக்காருல பெருமாள், அதான் திருப்பார்கடல் சயனம். ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதர் மட்டும் படுத்திருப்பாரு. இங்க பின்னாடி ஸ்ரீதேவி பூமாதேவி 2 பேர் இருப்பாங்க. இது திருப்பார்கடல் சயனம், அது அனந்த சயனம். இவர் தான் ராமானுஜர். இது அவரோட குரு திருக்கோஷ்டூர் நம்பிகள். இங்க இருந்துதான் ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற மந்திரத்தை உலகத்துக்கே உபதேசம் பண்ண இடம். மந்திர உபதேசம் பண்ணதுனால இங்க இருந்து மனசார நம்ம என்ன வேண்டிட்டு போனாலும் அது உடனே நடக்கும். இந்த அக்ரஹாரத்துல பாருங்க, ஒரு சிவப்பு கலர கார் நிக்குது பாத்தீங்களா? தெரியுங்களா? ரெண்டாவது ப்ளூ கலர் மெரூன் கலர்ல கார் இருக்குதா, அது பக்கத்துல ஒயிட் கலர் மாடி பிடிக்கிறது பாருங்க. ஆர்ச்சி மாதிரி ஜன்னல் கூட இருக்குல்ல, அந்த வீடு தான் திருக்கோஷ்டூர் நம்பிக்கையோட வீடு. ராமானுஜரோட குரு ஆச்சாரியார். அவர் வீட்டுக்கு தான் திருச்சி ஸ்ரீரங்கத்துல இருந்து 18 முறை நடந்தே வந்தார் ராமானுஜர். ஒரு முறையும் அவர் வீட்டுக்கு கதவை தட்டி நான் ராமானுஜன் வந்திருக்கேன், நான் ராமானுஜன் வந்திருக்கேனே சொல்லுவாரு. அதுக்கு அந்த குரு வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு நான் செத்து நீ வா, நான் செத்து நீ வா அப்படின்னு திருச்சி அனுப்பிடுவாரு. 17 முறை வந்து போயிடுவாரு. 18வது முறையா வரும்போது தான் ஒரு விஷயத்தை யோசிப்பாரு. இந்த நான்கிற வார்த்தை இருக்குல்ல, நான் என்பது அலங்காரம் அப்படிங்கறதுனால 18வது முறையா வந்து அவர் வீட்டு கதவை தட்டி அடியேன் ராமானுஜன் வந்திருக்கேன்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் தான் அந்த குரு கதவை வந்து உள்ள அழைச்சிட்டு போவாரு. உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்பாரு. எனக்கு சகல செல்வங்களையும் கொடுத்து ஒரு மோட்சத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்ணுங்க அப்படிம்பாரு. அந்த மந்திரத்தை நான் உபதேசம் பண்றேன், வெளியே யாருக்கும் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னீனா நீ நரகத்துக்கு தான் போவ, இல்லைன்னா சொர்க்கத்துக்கு போவேன் பாரு. நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் ராமானுஜர் காதுல ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை சொல்லுவாரு. அந்த மந்திரத்தை கேட்ட அடுத்த நிமிஷம் ராமானுஜர் நேரில் கோயில் கோபுரத்துல ஏறி, நீங்களா நிக்கிற இதே இடத்துல இருந்து இதுக்கு கீழே இருக்கிற எல்லா மக்களையும் அழைச்சு வாங்க, யார் யாரெல்லாம் செல்வங்களையும் அடைஞ்சு மோட்சத்தையும் அடையணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை மனசார சொல்லுங்க. வாழ்க்கையில எல்லா கஷ்டமும் நீங்கி பலமான வாழ்க்கை அமையும் அப்படின்னு மந்திரத்தை வெளியே சொல்லிடுவாரு. இது கேட்டவர் குரு, நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் மந்திரத்தை வெளியே சொல்லிட்டியே, நீ நரகத்துக்கு தான் போவ அப்படிம்பாரு. இவ்வளவு மக்கள் சந்தோஷமாக சுகமாக இருந்து நான் ஒருத்த மட்டும் நரகத்துக்கு போனா பரவாயில்லைன்னு ராமானுஜர் சொல்லிடுவாரு. என்ன விட பெருந்தன்மையான மனசு உனக்கு இருக்கிறதுனால எம்பெருமான அப்படிங்கிற பட்டத்தை ராமானுஜர் கொடுத்து இப்படியே கட்டி அணைச்சுப்பாரு அந்த குரு. ராமானுஜர் பிறந்த 1005 வருஷம் ஆகுது. 1000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்ல மந்திரத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. இந்த கோவிலோட மூல மந்திரமே அந்த ஓம் நமோ நாராயணங்கள் தான். நீங்க உங்க மனசுல கஷ்டங்கள் குறைகள் வேண்டுதல் இருந்துச்சுன்னா மனசுல நினைச்சிட்டு அவர் மந்திர உபதேசம் இதே இடத்துல இருந்து அவர் சொன்ன மந்திரத்தை 3 முறை சொல்லி வேண்டிட்டு போங்க. என்ன காரியமா அந்த கோயிலில் வேண்டி இருக்குன்னா அந்த காரியங்கள் அனைத்தும் ஜெயமாகும்.